நம்ம ஹீரோவும் காவியாவோட அப்பா கிட்ட ஏதேதோ பொய்யனா சொல்லி குடும்பத்தையே தன்னோட கிராமத்துக்கு வர வச்சிடறான். கிராமத்துக்கு வந்ததுமே நம்ம ஹீரோவும் தன்னோட அப்பாவை காவியா அப்பா கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு என்னென்னமோ பண்றான். இவன் எவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்க ரெண்டு பேருமே முறைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம காவியாவோட தங்கச்சிக்கு வலிப்பு வந்துருது. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த கிராமத்துல இருக்கிற வைத்தியர்கிட்ட சொல்லி காப்பாத்துறாரு. இதனா பாக்குற நம்ம காவியாவோட அப்பாவும் நம்ம தான் தப்பா பேசிட்டோன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு நாள் ரெண்டு பேரோட அப்பாவும் ஆத்தாங்கரையில உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல காவியா பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை கிடைச்சிச்சு, பிசினஸ்னா டெவலப் ஆச்சு, நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோட அப்பாவும் எங்க அப்பா ஒரு ஹேண்டிகேப்ட், அவருக்கு பிறந்த முதல் ரெண்டு குழந்தையுமே ஊனமா தான் பிறந்தாங்க. நான் கடைசி பையனா மூணாவதா தான் பிறந்தேன். நான் எந்த குறையும் இல்லாம பிறந்தனால எங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் காலேஜ் படிச்ச ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்தே என்னை பாக்குறவங்க எல்லாருமே குதிரை முட்டன் தான் வம்பிழுப்பாங்க. நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நல்லா படிச்சு எங்க அப்பா முன்னாடி எங்க அப்பாவுக்கு பெருமை சேர்த்தேன். என்னைக்குமே எங்க அப்பா ஊனமா இருக்கிறத நினைச்சு நான் அசிங்கப்பட்டதே கிடையாது. ஆனா என் பையன் என் கூட நடந்து வரதுக்கு கூட ரொம்ப அசிங்கப்பட்டான். இந்த காலத்துல இருக்கிற பசங்க கிட்ட நான் நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு அவரு ரொம்ப வருத்தமா சொல்றாரு. நம்ம காவியாவோட அப்பாவும் உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நாங்க எங்க ஊருக்கு கிளம்புறோம்னு அவங்களும் கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஈகோ பார்க்காம நம்ம காவியாவோட அப்பாவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு, நீங்க எந்த தேதி குறிக்கிறீங்களோ அந்த தேதியிலேயே காவியாக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் வச்சிடலாம்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 5 போட்டு போங்க.